வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் காதலின் கடைசி பார்வை. இது ஒரு அழகான காதல் கதை. கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே? வேலை டென்ஷனில் ஃபோனை சைலண்ட்டில் போட்டது கிட்டத்தட்ட லஞ்ச் வரைக்கும் மறந்தே போச்சு. ஞாபகம் வந்து சைலண்ட்டை எடுக்கிறப்போ தான் பார்த்தேன் அண்ணன் 7-8 ஃபோன் கால் பண்ணியிருக்கிறதே. வேலை நேரத்தில் இத்தனை கால் பண்ண மாட்டானே, என்னவா இருக்கும்ன்ற யோசனையோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் செஞ்சேன். ஒரு வெட்டிங் கார்டை அண்ணன் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தான். பொண்ணு மாப்பிள்ளை பேர் பரிச்சயமானதாக இல்லை. அப்புறம் எதுக்காக நமக்கு அனுப்பியிருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே அவனுக்கு ஃபோனை போட்டேன். ரிங்லேயே எடுத்தவன், கீது, இன்விடேஷன் பார்த்தியாடி என்றான். பார்த்தேன்டா, ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை பேர் தெரிஞ்ச மாதிரி இல்லையே என்றேன். அது யாரோட இன்விடேஷன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல். அண்ணனுக்கும் எனக்கும் 2 வயசு தான் வித்தியாசம்ன்றதால புத்தி தெரிஞ்ச நாளில் இருந்து டா டி தான் வழக்கம். அதனாலேயே உடன்பிறப்பு ஃபீலிங் தாண்டி நண்பேண்டா ஃபீலிங் தான். இப்போது மறுபடியும் கதைக்குள்ளே போவோம். ஸ்கூல் ஃபைனல் படிக்கிற பையனை வச்சுக்கிட்டு இன்னமும் பொண்ணு மாப்பிள்ளை பேரை பார்க்குற, பையனோட அம்மா பேரை பாருடி என்றான். பார்த்தேன், லட்சுமி என்றிருந்தது. டேய், இது அந்த அக்காவாடா என்றேன் அதிர்ச்சியுடன். ஆமாம், அவளே தான் என்றான். அந்த அக்காவுக்கு கல்யாண வயசில் பையனா என்று இழுத்தேன். அவளுக்கு காலேஜ் முடிஞ்சதுமே கல்யாணம் ஆகிடுச்சுல, அதான் என்றான் என் உடன்பிறப்பு. லட்சுமி அக்கா என் அண்ணனோட காலேஜ் ஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச அக்கா. அண்ணன் பயங்கர அம்மா பிள்ளை. அந்த அக்கா கிட்ட என் அம்மாவோட சாயல் கொஞ்சம் தெரியும். இந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த அக்காவோட ஃப்ரெண்டானான் அண்ணன். வீட்லையும் அந்த அக்காவோட சாயல் பற்றி சொன்னான். அந்த பொண்ணை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடா என்றார் அம்மா. என்னடா லவ்வா என்று நான் கலாய்க்க, அடிப்பாவி, அப்படி எதுவும் புரளியை கிளப்பி விட்டுடாதடி என்றான் கையெடுத்து கும்பிட்டு. என்னை மாதிரியே இருப்பாங்கிற, அவளை நீ லவ் பண்ணாலும் எனக்கு ஓகே தான்டா என்று அம்மாவும் என்னோடு சேர்ந்து கொண்டாள். நல்ல அம்மா. லட்சுமி அக்கா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தாள். அண்ணன் சொன்னது நிஜம்தான். அவளோட சாயலும் குணமும் 1-2 விசிட்டிங் டேயே எங்கள் வீட்டில் ஒரு பெண்ணாகவே அவளை நினைக்க வச்சிடுச்சு. லட்சுமி அக்காவை என் அண்ணனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் சின்சியராக லவ் பண்ணுறான்னு அண்ணன் அடிக்கடி சொல்வான். ஆனால் அக்கா அந்த விஷயமே தெரியாத மாதிரி நடந்துக்கும். ஒரு நாள் அக்கா வாயை லேசாக கிண்ட ட்ரை பண்ணேன். அவன் மேலே அப்படி எதுவும் எனக்கு தோணலைன்னு ஒரே வார்த்தையில் என் வாயை மூடிடுச்சு. ஆனால் அந்த பையன் விடுற மாதிரி இல்லை. அண்ணனை தூது விட்டுக்கிட்டே இருந்தான். அண்ணனும் லட்சுமி அக்கா கிட்ட, நல்ல பையன், பணக்காரன், ஆனால் அந்த திமிரே இல்லாதவன், அவன் விருப்பத்திற்கு அவன் வீட்டில் தடையே சொல்ல மாட்டாங்க, யோசிப்பான்னு அனுத்திட்டே இருந்தான். ஆனால் அக்கா நோன்றதில் உறுதியாக இருந்துச்சு. விஷயம் தெரிஞ்சதும் அம்மா கூட அவளுக்கு பிடிக்கிறனா விட்டுடேண்டா என்று அண்ணனை கடிச்சு விட்டுடுச்சு. எல்லாம் சரியாக போய்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் ஃபைனல் இயர் செமஸ்டர் ஆரம்பிக்க 1 வாரம் இருந்த நிலையில் அண்ணனோட ஃப்ரெண்ட் அந்த பையன் யாரும் எதிர்பார்க்காத அந்த வேலையை செஞ்சான். முதல்ல கேட்டப்போ நம்பவே முடியலை. அண்ணன் டே பீட்டரு என்று கதறியபடி பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினான். ஆனால் அதுக்குள்ளே பீட்டர் குடித்த விஷம் முத்திக்கிச்சு. என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லைங்கிற அவனோட லெட்டர் பல சந்தேகங்களை மௌனமாக்கிடுச்சு. அவன் இறந்த 2 நாள் வரைக்கும் முட்டா பையன், இவ இல்லைன்னா இன்னொரு பொண்ணு, அவனோட வேல்யூ தெரியாத பொண்ணுக்காக உயிரே விட்டுட்டான் என்று நண்பனை திட்டிக்கொண்டே இருந்தான். 3வது நாள் அவன் பேருக்கு வீட்டுக்கு வந்த ஒரு லெட்டரை கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு ஓன்னு அழ ஆரம்பித்தான். அந்த லெட்டரை படிச்சுட்டு அம்மா இடிந்து போய் உட்கார்ந்தாள். எல்லாமே என் முன்னால் தான் நடந்தன. நானும் அந்த லெட்டரை படித்தேன். ஐயோன்னு இருந்துச்சு மனசுக்கு. பீட்டர் என் அண்ணனுக்கு கடைசியாக எழுதின லெட்டர் அது. அந்த சம்பவத்திற்கு அப்புறம் அண்ணனோட குணமே மாறிடுச்சு. ரொம்ப அமைதியாகிட்டான். கண்ணுக்குள்ளே எப்போவுமே கண்ணீர் தேங்கி நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து லட்சுமி அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. ஆளே பாதியாகி இருந்துச்சு. அண்ணன் கண்டுக்காமல் இருந்தான். அம்மா முகத்தை திருப்பிக்கிட்டு போச்சு. நான் மட்டும் மனசு கேட்காம வாக்கான்னு கூப்பிட்டேன். சோஃபா ஓரத்தில் தயங்கி உட்காந்துச்சு லட்சுமி அக்கா. அம்மா என்ன நினைச்சதோ
காப்பி டம்ளரை கொண்டாந்து அக்கா கிட்ட கொடுத்துட்டு, ஏண்டி பாவி, அவ்வளோ பெரிய விஷயத்தை இப்படி அவன்கிட்ட போட்டு உடைப்பே, என்கிட்ட சொல்லியிருந்தா ஒரு உயிர் இப்படி அநியாயமாக போயிருக்காதேடின்னு சொல்லிட்டு அக்கா பக்கத்தில் உட்காந்துச்சு. இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அம்மா மடியில் விழுந்து லட்சுமி அக்கா ஓன்னு அழ ஆரம்பிச்சது. எங்கிருந்து தான் அப்படி ஒரு ஆங்காரம் வந்துச்சோ அண்ணனுக்கு. விடு விடுன்னு அம்மா பக்கத்தில் வந்தவன் அக்கா கையை பிடிச்சு வெடுக்குன்னு எழுப்பினான். என் ஃப்ரெண்டை கொன்னவே நீ, இனி இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை, வெளியே போ என்றான். லட்சுமி அக்கா மலங்க மலங்க விழித்தபடி தெருக்கதவை நோக்கி நடந்தாள். கேட்டை மூடி தாழ்பா போடுறப்போ எங்கள் வீட்டை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு படி இறங்கினான். அன்னைக்கு தான் லட்சுமி அக்காவை நாங்கள் கடைசியாக பார்த்தது. அக்காவை அண்ணன் அப்படி வீட்டை விட்டு அனுப்பினது அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வயசு பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேடா பாவின்னு ஒரு நாள் அண்ணனை திட்டிடுச்சு. 7 மாதம் கழித்து அண்ணனுக்கு வேலை கிடைச்சதும், டேய் லட்சுமி வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கலாமாடான்னு அண்ணன்கிட்ட கேட்டுச்சு அம்மா. என் ஃப்ரெண்டை கொன்னவ எனக்கு பொண்டாட்டியான்னு கேட்டு அன்னைக்கு அண்ணன் ஆடினது கோர தாண்டவம் தான் சொல்லணும். அவனோட பேச்சை தாங்க முடியாமல், டேய் உன்னை லவ் பண்ணதால தானே லட்சுமி அக்கா பீட்டர் இருக்கணும் சொல்லிச்சு, அப்போது அம்மா சொல்கிற மாதிரி பொண்ணு கேட்கறதுல என்ன தப்புன்னு நானும் எகிறினேன். என்னை லவ் பண்ணது தப்பில்லடி, அதை பீட்டர்கிட்டேயே சொன்னது தான் தப்பு. அவன் சாகிறப்போ என்னை பற்றி என்ன நினைச்சானோ, கூடவே இருந்துட்டு அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு தானே நினைச்சிருப்பான். அதை நினைச்சாலே செத்துடலாம்னு இருக்குமா. இதில் அவளையே கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் எப்படிம்மா என்றவன் உடைந்து போய் அழுதான். அதுக்கப்புறம் லட்சுமி அக்கா பற்றின பேச்சை வீட்டில் யாருமே எடுக்கிறதில்லை. PhD முடித்த பிறகு தான் நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அண்ணன் கல்யாணமே வேண்டாம்னு பிடிவாதமாக நின்றுட்டான். அவன் செத்து என் பிள்ளையை உயிரோடு கொண்டுட்டானேன்னு அம்மா அடிக்கடி அழும். வருஷங்கள் ஓடிச்சு. இதோ லட்சுமி அக்கா எப்படியோ அண்ணன் நம்பரை கண்டுபிடிச்சு அவங்க பையனோட வெட்டிங் இன்விடேஷனை அனுப்பியிருக்கு. கல்யாணத்துக்கு போகலாமாடா என்றேன் அண்ணனுக்கு ஃபோனை போட்டு. கண்டிப்பா என்றான். போனோம், வாழ்த்தினோம். லட்சுமி அக்கா மாறவே இல்லை, அதே பிரியத்தோடு தான் பேசிச்சு. டைனிங் ஹாலில் எங்கள் இலைகளில் கூடுதலாக அந்த பிரியத்தையும் பரிமாறிச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி அது வீட்டுக்காரரை அறிமுகம் செஞ்சது. அவர் ஒரு சாயலில் எங்கள் அண்ணன் மாதிரியே இருந்தார். அந்த சாயலுக்காகவே அவரை லட்சுமி அக்கா கல்யாணம் பண்ணிக்கிச்சோன்னு ஒரு நிமிஷம் தோணுச்சு. ஆனால் அதை கேட்குற வயசில் நானும் இல்லையே. அன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் கவனித்தேன். அண்ணன் லட்சுமி அக்காவை பார்க்கிற பார்வை அப்படியே அக்கா கடைசி நாள் எங்கள் வீட்டு தெருக்கதவு கிட்ட நின்று பார்த்த பார்வை மாதிரியே இருந்துச்சு. கதை முடிவுற்றது நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.